மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 11:28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பாரத்தோடு பாவத்தோட இருந்தாலும் சரி, இயேசுவண்ட வரும்போது அவர் உங்களுக்கு சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார். ஒரு நாள்ல ஒரு அம்மா தலையில ஒரு புல் கட்டை வைத்துக் கொண்டு நடந்து சென்று கொண்டே இருந்தார்களாம். அவர்கள் ஒரு ஆற்றை கடந்து தன்னுடைய ஊருக்கு கடந்து செல்ல வேண்டுமா. ஒரு போட்ல ஏறினாதான் அந்த ஆற்றின் கரைக்கு போய் அவங்க கிராமத்துக்கு செல்ல முடியும். அப்படி அவங்க தலையில புல் கட்டை வைத்துக் கொண்டே ஆற்றின் பக்கத்துல வந்து அந்த போட்ல ஏறி இருக்காங்க. ஏறும்போது போட்ல தலையில அந்த புல்லு கட்டை வைத்துக் கொண்டே போட்ல ஏறி உட்கார்ந்து இருக்காங்க. உடனே அந்த போட்டை ஓட்டுறவர் சொல்லியிருக்காரு, அம்மா அந்த புல்லுக்கட்டை கீழே இறக்கி வைங்க அம்மா, போட்டு சமக்கும். நீங்க ஏம்மா தலையில வச்சு சமக்கிறீங்க, கீழே இறக்கி வைங்க அந்த புல்லுக்கட்டை அப்படின்னு சொல்லி அந்த போட்டை ஓட்டுறவரு சொன்னாராம். புல்லுக்கட்டை கீழே இறக்கி வைத்தாங்களாம். இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு, அவருன்னு ஆதரிப்பார்னு சொல்லி நம்ம பாரத்தை நம்முடைய இருதயத்திலே வச்சுக்கிடுறோம், நம்மளே சுமந்து திரியிறோம். ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க யாரா இருந்தாலும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன், நான் உங்களுக்கு சந்தோஷம் தருவேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாவ போராட்டத்துல சிக்கி தவிக்கிறோமா, இல்ல குடும்பங்கிற வாழ்க்கையில தத்தளித்து கொண்டிருக்கிறோமா? நீச்சல் தெரியாது ஆழம் தெரியாம நம்ம நீச்சல் அடித்து கொண்டு இருக்கிறோமா? வாழ்க்கைங்கிற படக சரியான முறையில நம்ம ஓட்டி கொண்டு இருக்கிறோமா? நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி என்ன சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம யாரா இருந்தாலும் இயேசுவண்டை வரும்போது அவர் உங்களுக்கு சமாதானம் தருவாரு, இளைப்பாறுதல் தருவாரு. ரூத் புத்தகத்தை நம்ம பார்த்தீங்கன்னா, ரூத் ஒரு மோவாபிய பெண்ணு. ரூத் ஒரு மோவாபிய பெண்ணு. அவ இயேசு அறியாத குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணு தான். நகோமி அப்பத்தின் வீடாகி எருசலேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு கடந்து போனான். அவ போகும்போது கணவரையும் 2 பிள்ளைகளையும் உடன் அழைத்து கொண்டு போனாள். அங்கே போய் அவ என்ன செஞ்சிட்டா, மோவாப் தேசத்திலேயே தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெண் கொண்டாள். அது மட்டுமல்ல, அவ மோவாப் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கான். அப்பத்தின் வீடு ஆகிய எருசலேமை மறந்து மோவாப் தேசத்திலே பிள்ளைகளுக்கு பெண் எடுத்து பாவமான சாவமான காரியத்தை செய்து கடைசியில முடிவை பாருங்க. நகோமி தன்னுடைய கணவரை இழந்து போனா, 2 பிள்ளைகளையும் இழந்து போனா. நகோமியும் ஒரு வதவ, 2 மருமக்குமாரும் வதவ. அந்த பிள்ளைகளை கூட்டி கொண்டு அவ மறுபடியுமா அப்பத்தின் வீடாகிய எருசலேமுக்கு அவ என்ன செய்றா, நகோமி என்ன செய்றா, கடந்து வர்றா. கடந்து வரும்போது அவ சொல்றா, ரூத் 1:13 சொல்றா, உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனமா இருக்கிறது. மருமக்களை பார்க்கும்போது அவளுடைய இருதயம் மிகுந்த விசனமா இருந்தது என்று சொல்லி ரூத் புஸ்தகம் 1:13 நம்ம பார்க்கிறோம். நான் தான் விதவ, என் 2 மருமக்கமாரும் விதவைகளா இருக்காங்கன்னு சொல்லும்போது எந்த மாமியாருடைய இருதயம் தான் மகிழ்ந்திருக்காரு இல்ல. பிள்ளைகளை பார்க்கும்போது எவ்வளவு வருத்தம் இருக்கும். நகோமியோட வாழ்க்கையில அவளுக்கு அவ்வளவு மிகுந்த விசனம் காணப்பட்டது. நகோமி 2 மருமக்களை பார்த்து சொல்றா, நீங்க இனி உங்க சொந்த ஊருக்கு போங்க, நீங்க போய் நீங்க வாழ்க்கைப்பட்டு நீங்க உங்க வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நகோமி என்ன சொல்றா, 2 மருமக்கமாரையும் பார்த்து சொல்லுகிறாள். சொன்ன உடனே ஓர்வாள் மாமிய முத்தமிட்டு சத்தமிட்டு அழுது போனாள் என்று சொல்லி நாம் ரூத் புஸ்தகத்துல பார்க்கிறோம். இந்த ரூத் நகோமியை விட்டு போமாட்டேன்னு சொல்லிட்டா. நான் ரூத் புஸ்தகம் 1:16 பார்ப்போம்னா, திரும்பி போவதை குறித்து நீர் என்னோடு பேச வேண்டாம். திரும்பி போவதை குறித்து நான் திரும்பி போமாட்டேன். நான் திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் இயேசு அறியாதவா, ஆனா இப்போ சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி இந்த ரூத் சொல்றா. கடைசியில பாருங்க, அந்த ரூத் நகோமியோடு கூட சேர்ந்து எரிச்சிடா. பெத்லஹேம்ல வாராங்க. ரூத் ஒரு வயல்ல வேலை செய்யறா.
அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றான். ரூத் புஸ்தகம் 2:12 பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலின் சேனைகளின் அடைக்கலத்துல வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. நீ தேவனிடத்துல வந்தபடினால உனக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைப்பதாக சொல்லி போவாஸ் மூலமாக ரூத்துக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுது. தேவன் ரூத்துடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணினார். ரூத்து இயேசுவை அறியாத குடும்பத்தில் உள்ள பெண்ணு தான். ஆனா அவ எருசலேமுக்குள்ள வந்த பிறகு அவ இயேசுவை அறிந்து கொண்டாள். ஒருவேளை இந்த பந்தல் அமர்ந்திருக்க நீங்க ஒருவேளை பிரஜாதி பெண்ணாக இருக்கலாம், இயேசு குறித்து அறியாதவங்களா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாதபடிக்கு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். இந்த ரூத்துவை போல இயேசுவை உங்களோட வாழ்க்கையில சொந்த ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை தருவார். நீங்க நினைக்கல, நான் பாவியா இருக்கிறேனே, ஆண்டவரின் ஜெபத்தை கேட்பாரா, என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார், பதில் கொடுப்பார். தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் நினைக்கணும், சொல்ல வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அவரண்ட வந்தவர்களை வெறுமனவே அனுப்ப மாட்டார். எந்த பாவியா இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய இரு கரங்களினால அவர் என்ன செய்யறாரு, அணைக்கிறாரு. எந்த பாவியும் அவர் புறம்பே தள்ளுகிறதே இல்லை. அவரிடத்துல வந்த மக்களுக்கு எல்லாம் அவர் என்ன செய்தாரு, அற்புதங்களை செய்தாரு. குருடன் ஆண்டவரிடத்துல வந்தான், இந்த குருடனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாரு. செவிடர் ஆண்டவரிடத்துல வந்தாங்க, ஆண்டவரு அற்புதம் செய்தாரு. ஊமையர் ஆண்டவரிடத்துல வந்தாங்க, ஆண்டவர் பேச செய்தாரு. குஷ்டரோகி வந்தாரு, குஷ்டரோகியுடைய வியாதியை நினைச்சிருந்தாரு, ஆண்டவர் மாட்டினார். இப்படி நம்முடைய ஆண்டவர் எந்த பாவியானாலும் அவர் தள்ளாதவர். அவர் அண்டை வரும்போது அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யறவரா இருக்கிறார். வேதாகமத்துல இருந்து நம்ம பார்ப்போம்னு சொன்னா, இயேசுவிடம் வந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பெண்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாவியான ஸ்திரீ. இந்த இவளை குறித்து, இந்த பாவியான ஸ்திரியை குறித்து லூக்கா 7:37. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் அணைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இவளை வேதம் எப்படி அறிமுகப்படுத்துவது? லூக்கா 7:37 பாருங்க. பாவியான பெண் என வேதம் நமக்கு இவளை அறிமுகப்படுத்துகிறது. பாவியான பெண். இந்த பாவியான பெண் இயேசுவை தேடி வருகிறாள். அவளுக்கு சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. பாவ மன்னிப்பிற்காக அவ என்ன செய்யறா, இயேசுவை தேடி வருகிறாள். இயேசு ஒரு நாள் பரிசேயன் வீட்டுல பந்தியில் அமர்ந்து இருக்கும் போது ஒரு பரணியில தைலத்தை கொண்டு வந்து ஆண்டோடைய பாதத்துல நிக்க துணியாம அவ செய்த பாவம் அவ்வளவா இருந்தபடினால அவ பின்னால நின்று கொண்டு என்ன செய்யறா, அழுது கொண்டே இருக்கிறா. அவளுக்கு ஒரு பாவ உணர்வு, நாம ஒரு பாவி, நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு வேணும், நம்ம ஆண்டவர் இடத்துல போனோம், அவர் நமக்கு மன்னிப்பு தருவாரு, சமாதானம் தருவாரு, சந்தோஷம் தருவாருன்னு சொல்லி அவ அறிஞ்சபடினால ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு அவ கடந்து போனா. கடந்து போனது மட்டுமல்ல, அவ என்ன செய்யறா, முதல்ல அவ பின்னால நின்று ஆண்டோட பாவத்துல என்ன செய்யறா, கண்ணீர் வடிக்கிறா. அவ தன்னுடைய பாவத்துக்காக அவ என்ன செய்யறா, கண்ணீர் வடி ஆண்டோட பாத்துல கண்ணீர் வடிக்கிறா. அது மட்டுமல்ல, கண்ணீர் வடிச்சு தான் தலை வயிறுனால ஆண்டோட பாத்தை என்ன செய்யறா, துடைக்கிறா. அப்போ தைல குப்பியை கொண்டு வந்து ஆண்டோட பாதத்தை என்ன செய்யறா, அபிஷேகம் பண்றா, அதை ஊற்றா. ஆண்டோட பாத்து ஊற்றி ஆண்டோட பாத்து அவ என்ன செய்தா, முத்தம் செய்தாள் என்று சொல்லி வேதாகமத்துல நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்ம குடும்ப வாழ்க்கை நடத்துற நம்முடைய வாழ்க்கையில, பாலிய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புற பரிசுத்தம் நமக்குள்ள உண்டா? நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர், பரிசுத்தத்தில் பிரியப்படுற தேவன். நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புற பரிசுத்தம் நமக்குள்ளே உண்டா? நம்ம அதிகாலையில எழும்பி வேதத்தை வாசிக்கிறோமா, செபிக்கிறோமா? நம்ம செய்யற காரியம் பாவமான காரியம் அறிஞ்சும் துணிகிறோமா? மனசாட்சியில சூடுண்டோரா நம்ம காணப்படுறோமா? இல்ல பாவத்தை நாம் ஒத்துக்கொள்கிறோமா, மனம் திரும்புறோமா? என்னைக்காவது ஆண்டோட சமூகத்துல போய் ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லி நம்ம கண்ணீர் வடித்திருக்கிறோமா? நம்ம கணவரிடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்றோம்?
தேவன் நமக்கு தந்திருக்க கணவரிடத்துல நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? சண்டை போடுற மனைவியா, ஆகடியம் பேசுற மனைவியா, எதிர்த்து பேசுற மனைவியா நம்ம இருக்கிறோமா? நம்முடைய வாயில தேவன் விரும்புற பரிசுத்தம் உண்டா? வாயினால சண்டை போடுறோம், கெட்ட வார்த்தைகளை பேசுறோம். நம்ம வாயில தேவன் விரும்புற பரிசுத்தம் உண்டா? நம்முடைய நாவுல தேவன் விரும்புற பரிசுத்தம் உண்டா? நாவுல அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், ஆண்டோட நாமத்தை துதிக்கிறோம். இந்த நாவுனால ஆண்டுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை பேசுறோம் அல்லவா? தேவனுக்கும் உங்களுக்குள்ள ஐக்கியம் சரியா இருக்கிறதா? பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடு உலாவும்படியாக தேவனாய கர்த்தர் கடந்து வந்தார். ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் நெருங்கிய ஐக்கியம் இருந்தது. என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ, பழத்தை பறித்து சாப்பிட்டானோ, அன்றைக்கு தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள ஐக்கியம் குறைந்தது. ஆண்டவர் வந்து ஆதாமே ஆதாமே என்று சொல்லி கூப்பிடும் போது அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பயந்து தான் நிர்வாணியா இருப்பதனால் ஒளிந்து கொண்டான் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களை ஜெபிக்கும்படியாக எழுப்பி நீங்க ஜெபிக்காதபடி தூங்குற நேரம் எல்லாம் உண்டல்லவா? எண்ணி பாருங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், என்ன நம்பும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவன் விரும்புற உண்மை நமக்குள்ள உண்டா? தேவன் விரும்புற பரிசுத்தம் நமக்குள்ள உண்டா? நம்முடைய கணவரை நாம் மதிக்கிறோமா? கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்கிறோமா? எப்படிப்பட்ட சகோதரியா, எப்படிப்பட்ட தாயாய் நாம் இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தாயாய் இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தாயா இருக்கிறோமா? பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு மத்தியில சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுகிறோமா? நாவு நெருப்பு, நாவு நெருப்பு, நாவை அடக்கணும். யாக்கோப்பு 1:26 பாருங்க, நாவை அடக்கணும். நாவு பொல்லாது, அடங்காது. யாக்கோப்பு 3:5 பாத்தீங்கன்னா நாவு சிறிய அவைதான், ஆனா பெருமையானவைகளை பேசும். யாக்கோப்பு 3:8 பாருங்க, நாவை அடக்க ஒரு மனுஷனாலையும் முடியாது. நாவடக்கம் பெண்களாகி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நாவடக்கம் நமக்கு தேவை. பெண்களாகிய நமக்குள்ளே நாவடக்கம் தேவை. வாயினால ஆண்டுக்கு புரியலாத காரியங்களை நாம் பேசுறோம் அல்லவா? ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் நாவுக்கு காவல் வையும், என் இருதயத்துக்கு காவல் வையும் ஆண்டவரே, என் கைக்கு காவல் வையும், என் காலுக்கு காவல் வையும் ஆண்டவரே. இவர் வாலிப சகோதரியா இருக்கலாம், பெற்றோருக்கு அடங்காத பிள்ளையா இருக்கலாம். வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. பாவ வழிவிட்டு திரும்பும் போது தேவன் உனக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வாய். அருமையான வாலிப சகோதரி, வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஊழியத்தின் பாதையில எத்தனையோ சகோதரிமார்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு வாலிப பிள்ளையா இருக்கும் போதே பயங்கரமா பேசும், பயங்கரமா சண்டை போடும். அந்த பிள்ளை திருமணம் ஆச்சு பாருங்க, திருமணம் ஆன பிறகு அந்த சுவாபங்கள் மாறல. ஆனா வேதத்தை எடுத்துக்கொண்டு ஜபத்துக்கு கூட்டத்துக்கு எல்லாம் கடந்து போவாங்க. ஜென்ம சுவாபம் மாறல, ஜென்ம சுவாபம் மாறல. திருமணம் ஆனது, கணவரை தாறுமாறான பேச்சு, கணவருக்கு ஒரு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமை. கடைசியில வீட்டில் நடந்த சண்டையின் நிமித்தமாக கணவரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டாங்க. எழுதி கொடுத்த நிமித்தமாக பிரச்சனைகள் இன்னும் கூடுதலாக ஆரம்பித்தது. கடைசியில பெரிய ஆட்கள் தலையிட்டு சமாதானம் பேசும்போது கணவர் அந்த மனைவியை சேர்த்துக் கொள்ளவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். காரணம் வாய்னால பேசுற வார்த்தை வெளியே வந்த பிறகு எடுக்க முடியாது. பேசும்போது கவனிச்சு பேசணும். மற்றவர்களை வேதனைப்படுத்த முடியாத வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. பெண்கள் ஆகிய நாம் பேசவே கூடாது. சண்டை போடுற பெண்ணா இருக்கவே கூடாது. நீதிமொழிகள் 25-24 பாருங்க. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. வேலூருங்கிற பட்டணத்துல ஒரு 4 நாள் மீட்டிங்காக கடந்து போயிருந்தோம். அப்பொழுது ஒரு நாள் கூட்டம் முடிந்த பின்பு ஒரு சகோதரி என்னிடத்திலே ஜெபிக்க வந்தார்கள். அவர்கள் என்னிடத்துல என்ன சொன்னார்கள் தெரியுமா? என் கணவர் என்னை விட்டு பிரிந்து 6 மாதம் ஆகிவிட்டது. என் கணவர் எங்கேயோ போய்விட்டார். என் கணவரை திருப்பி கொண்டு வரும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி அந்த சகோதரி என்னிடத்திலே சொன்னார்கள். அப்பொழுது எனக்குள்ளே ஆண்டவர் சொன்னார், மகளே நீ இவளுக்காக ஜெபிக்காத, முதல்ல மனம் திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சகோதரியோடு பேச செய்தார். உடனே அந்த சகோதரியோடு கூட நான் பேச ஆரம்பித்தேன். சகோதரி, நீங்க உங்களுடைய கணவரை
உங்களோட வாயினால தாறுமாறாக திட்டுன காரியம் உண்டல்லவா, நீங்க பேசின வார்த்தை தாங்க முடியாதபடிக்கு அவர் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார். நீங்க பொய் சொல்லக்கூடாது. உங்களை மனம் திரும்பி உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, அப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி இந்த சகோதரியை ஒப்பு கொடுத்து ஜெபிங்கன்னு சொல்லிட்டு மற்ற சகோதரிமார்களுக்கு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். திடீர் என்று சொல்லி அந்த சகோதரி பக்கம் வந்து மறுபடியும் சகோதரி இடத்துல வந்து பேசின போது இந்த சகோதரி சொன்னார்கள், என் கணவரை நான் தாறுமாறாக திட்டினேன், வேதனைப்படுத்தினேன், என் கணவரோடு சண்டை போட்டேன், இரவோடு இரவா என் கணவர் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார். நான் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் நான் செபித்து இருக்கிறேன். நான் செய்தது தவறான காரியம். என் நிமித்தமாக என் கணவர் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார். ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரி தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நின்று கொண்டிருந்தார்கள். நான் அந்த சகோதரியோடு பேசி அந்த சகோதரிக்காக செபித்தேன். அடுத்த நாள் கூட்டத்திற்கு சகோதரியோடு நான் கடந்து வந்தேன். அப்பொழுது ஒரு தம்பி ஓடி வந்து சொன்னான், அக்கா நேற்று நீங்கள் ஜெபித்தீர்களே ஒரு சகோதரிக்கு, அவர்கள் இப்பொழுது சாட்சி சொல்றார்கள் என்று சொன்னான். அப்பொழுது என்ன சாட்சி சொல்றார்கள் என்று சொல்லி கேட்டபோது அவர்கள் கணவர் வந்து விட்டாராம் என்று சொன்னார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுறானோ இரக்கம் பெறுவான். ராத்திரி வேளையில பாவத்தை ஆவியானவர் சுட்டி காண்பித்து ஜெபிக்க சொன்ன போது அவங்க ஜெபித்து தன்னை அர்ப்பணித்தபடினால அவர்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கணவர் ராத்திரியே வந்துட்டாரு. 6 மாசமாக பிரிந்திருந்த கணவர் வந்துட்டாரு. இப்ப என் குடும்பமா நான் இருக்கிறேன்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஒரு சாட்சி உள்ள பெண்ணா என்ன செய்யணும், வாழணும். துன்பத்துக்காக தொல்லைக்காக கண்ணீர் விடுவது உண்டு. ஆனா நாம் செய்யற பாவத்தினால நம்ம இயேசுனிடத்துல வந்து கண்ணீர் வடிக்கணும். நம்ம அடிச்சிருக்கிறோமா, நான் பாவம் செய்துட்டேன் வாழ்க்கையில, என் பாவத்தை மன்னியும், நான் அறியாமலே செய்துட்டேன் ஆண்டவரே எனக்கு மன்னின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமத்துல கேட்டிருக்கோமா? இல்ல நான் பரிசுத்தவான், நான் ஞானவான், நான் ஞானவான், என்னை விட பெரிய ஞானி இல்லை என்று சொல்லி நாம் மார்தட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கிறோமா? நாம் எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கிறோம்? ஆண்டோட சமூகத்துல ஆண்டோரே இந்த பாவியான சிறுமுட சமூகத்துல வந்தது போல ஆண்டோரே நான் வந்திருக்கிறேன், ஆண்டோரே என் பாவத்தை மன்னின்னு சொல்லி என்ன செய்யணும், ஆண்டோட சமூகத்துல கேட்கணும். பாவியான ஸ்திரீ பாவ மன்னிப்புக்காக அவ ஆண்டவரை தேடி வந்தால், 2வது பாவ மன்னிப்பிற்காக அவர் ஆண்டோட சமூகத்துல கண்ணீர் வடித்தார். அவள் ஆண்டோட சமூகத்துல கண்ணீர் வடித்தாள். நம்முடைய இருதயத்துல தேவன் விரும்புற பரிசுத்தம் உண்டா? இல்ல கசப்பையும் வைராக்கியத்தையும் பொறாமையும் பெருமையும் எரிச்சலையும் மேட்டிமையும் நம்முடைய இருதயத்துல வைத்திருக்கிறோமா? நம்முடைய இருதயத்துல இயேசுக்கு இடம் உண்டா? எபேசியர் 4:31-32 பாருங்க. கசப்பு, வைராக்கியம், பொறாமை, பெருமை, எரிச்சல் வீட்டுல போய் இந்த வசனத்தை வச்சு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துன்னு கேளுங்க. பாவியான ஸ்திரீ மனம் திரும்பினபடினால இயேசுனிடத்துல வந்தபடினால ஆண்டவர் அவளுக்கு பாவ மன்னிப்பின் சமாதானத்தை சந்தோஷத்தை அருளினார் என்று சொல்லி லூக்கா 7:48-49 50 வசனத்துல பாக்குறோம். 48 வசனத்துல ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள சமாதானம் உண்டா? தேவன் தருகிற சமாதானம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? சந்தோஷம் காணப்படுகிறதா? நாம் தேவனுடைய பிள்ளை தானா? நம் வேதத்தை வாசிக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? நாம் எப்படிப்பட்ட பெண்ணாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறோம்? ஆண்டோட சமூகத்தில் நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொள்வோம். பாவியான ஸ்திரீ ஆண்டவரை தேடி வந்தார். அவ தேடி வந்ததுனால சமாதானத்தை பெற்றுக்கொண்டார், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறப்பா, மை துதிக்கிறப்பா, மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே நீர் என் உள்ளத்துல வாரும், நீர் என் உள்ளத்துல வாரும் ஆண்டவரே. பேதுருவை போல ஆண்டவரே வெறுமையாயிருந்த படகை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவரே பெருமையான படகாகிய என் இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் என் உள்ளத்துல வாரும், ரத்தத்தினால கழுவும், என் பாவத்தை மன்னியும், எனக்கு இறங்கி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீ பாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைடைய இருதயத்தை பாரும் இப்பொழுதே ஆண்டவரே. ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் கழுவட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைடைய இருதயத்துல நீ தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய சந்தோஷத்தை ஆண்டவரே நீ அருளி செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே.
ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீ கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய செழிப்பை நீ கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பேதுருக்கு நிரம்பிடத்தக்க ஆசீர்வாதத்தை கொடுத்து பேதுரை சந்தோஷப்படுத்தின தேவன் நீர். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிரம்பிடத்தக்க ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீர் இப்படி சேரக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே பல வருடமாக கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகளை நீர் பாரும். ஆண்டவரே பிள்ளைகளை கட்டி வைத்து ஒவ்வொரு கட்டுகளையும் அவிழ்க்கும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாக உறுப்புகளை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசுண்ட வல்லமைகள் இயேசு நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே குடும்பங்களுக்கு உரமாய் கிரியை செய்கிற மாந்திரிக சக்தியோட வல்லமைகள், பொல்லாத பிசாசுண்ட ஆயுதங்கள், அக்னியாஸ்திரங்கள் அவிழ்த்து போடத்தக்கதாக ஆவியான வல்லமை கிரி நடப்பிக்கூடியா ஜெபிக்கிற ஆண்டவரே. பிசாசுண்ட தலையை நசுக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பங்களுக்கு உரமாய் கிரியை செய்கிற எல்லா பிலிசனத்தின் வல்லமைகளும் மந்திர தந்திர சக்தியோட கிரிகளும் இயேசு நாமத்தை அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் மாறட்டும். வியாதியின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய அக்னி குடும்பங்களுக்கு இறங்கட்டும். ஆண்டவரே குடும்பங்களை நீ பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. குடும்பத்தை சுற்றி நீ வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துறப்பா, மை துதிக்கிறப்பா, மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே குடும்பம் முழுவதையும் நீ ஆசீர்வதியும். குடும்பத்திற்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதியும். ஆண்டவரே உடைய கிருபையின் நன்மையும் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே நீர் இப்படி சேரக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே எல்லா துதியும் கனம் மகிமையும் உமக்கு மட்டுமே நான் செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.